வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்தித்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் காரணம் உங்களால் மட்டும் கிடையாது. அது நடந்தது கிரகநிலை காரணமாக மட்டுமே. நீங்கள் நல்லவர்கள் தான், உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் நல்ல மனசு கொண்ட மனிதர்கள் தான் அதிக ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்வார்கள் என்று ஒரு விதியானது பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அதனால் நீங்க மற்ற நபர்களுக்கும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, எவ்வளவு நன்மைகள் செய்தாலும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெறும் கெடுதல்கள் மட்டுமே. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்களே நினைத்தாலும் இந்த ஒரு நேரமானது விதிதான் உங்களுடைய பக்கமானது இருக்கிறது. இதனால பிரபஞ்ச விதி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கஷ்டங்களை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருந்தது. முக்கியமா சொல்லணும்னா திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில வந்த தடைகள். நீங்கள் ஒரு வேலை செய்ய நினைத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைத்தாலும் சரி, அதே நேரத்துல ஏதாவது ஒரு தடைகள் காரணமே இல்லாம உங்களை வந்து அந்த ஒரு தடைகளானது ஏற்படும். இதனால் உங்களுடைய வேலையானது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிமிடத்தில் அப்படியே நின்றுவிடும். இந்த ஒரு தடைகள், இந்த ஒரு தடங்கல்கள் எதற்காக ஏற்படுதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் திடீரென்று உங்களுடைய வீட்டிலோ இல்லைன்னா நீங்க வேலை பார்க்கின்ற இடங்களிலோ கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட நீங்களே பழியை வந்து ஏற்றிருப்பீங்க. கன்னி ராசியின் வாழ்க்கையில் ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? நான் செய்யாத தவறு, நான் எதுவும் தவறாக செய்யவில்லை, ஆனாலும் என்னை ஏன் குறை சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கான ஒரு விடை தெரியாமல் நீங்களே முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஏன் இப்படிலாம் நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை சுற்றி சுற்றி வரும். உழைத்து சம்பாதித்த பணமானது கையில் தங்காமல் இருக்கும். எவ்வளவுதான் உழைத்தாலும் பணமானது கையில் தங்கவே தங்காது. சம்பளம் வந்தால் செலவாகி கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்று என்னவென்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டே இருப்பீங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுடைய கையை விட்டு விலகி கொண்டு போய் கொண்டே இருக்கும். குடும்பத்திற்குள் தொடர்ந்து சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டிற்குள் ஒரு அமைதி இல்லாத ஒரு உணர்வு. அம்மா, மனைவி, அப்பா, பிள்ளைகள் எல்லாரிடமும் ஏதோ ஒரு பதட்டங்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தம்பதியர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களானது ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே காரணமே இல்லாமல் மனசு விட்டு பேசாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள். இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தைகள் யாருக்கும் தெரியாது. இது உங்களுடைய மனதில், இது உங்க இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் போட்டு தேவையில்லாத ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி நீங்கள் பேசாமல் நீண்ட நாட்களாக ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருப்பீர்கள். மனசு என்று திடீரென்று உங்களுக்கு மாறிவிடும். இந்த கன்னி ராசிக்கு இது ராகுவின் சொந்த ஒரு ஆட்டமாக இருக்கும். ஒரே நாளில் ஒரே மனநிலையை உங்களால் வைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு நேரத்துல, இந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், ஏதாவது ஒண்ணு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனநிலை அதை முழுவதுமாக மாற்றிவிடும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடப்பது ஒன்றாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். நம்பிக்கை துரோகங்கள். நீங்கள் யாரையும் துரோகம் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை நம்ப வைத்து விட்டு பிறகு பின்னால் பேசியிருப்பாங்க. உங்களை துரோகம் செய்துவது அது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரச்சனையவே உருவாக்கும். அடுத்து சொல்லணும் அப்படின்னா ராகு கேது. ராகு உங்களுடைய மனதை குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த கன்னி ராசிக்கு ராகு 18 மாதமாக பாத காலமாக மனதிற்குள் கலக்கங்கள், திடீரென்று மாற்றங்கள், நம்பிக்கையானது குறைவு, பயம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் கேது பகவான் உறவுகளை சோதிப்பவன். கேது உங்களுடைய உறவுகளையும் நம்பிக்கையையும் உள்ளுணர்வையும் மிகவும் சோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். எனவே ராகு கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ரகசியமாய் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதுவும் உங்கள் புரிதலில் வராத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். வாழ்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையில நெடு நாட்களாக நின்று போன உணர்வுகள் அனைத்தும், நீங்க 2 நாட்களா செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காணும்? இதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள எப்பொழுது வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வைக்கும். நான் கூறியது அனைத்தும் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். அப்பொழுதுதான் நான் தினசரி நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இங்குதான் உங்களுடைய வாழ்க்கையின் அசாதாரணமான ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். இந்த ராகுவின் பயம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இதுவரைக்கும் முடிவுக்கு வராமல் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பித்து விட்டது. கேது தந்த உறவு சோதனை அனைத்தும் முடிவடைந்து உங்களுடைய வாழ்க்கையில்
உண்மையில் நேசிப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் தங்கி விடுவார்கள். மற்ற நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். போலியாக உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். வேலை வியாபாரத்துல தடைகளானது இந்த ஒரு நாளில் நீங்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த முன்னேற்றம் இனி வேகம் எடுத்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வேலை மிக பெரிய அளவில் நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும். நிதி நிலையில மிக வேகமாக சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணமானது கையில் தங்கும், செலவானது குறையும், வருவாயானது அதிகரிக்கும். இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடக்கும். இது ஒரு புதிய ஒரு அத்தியாயமாக இருக்கும். நம்பிக்கை, அதனுடன் அமைதி, அதனுடன் முன்னேற்றம், இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றியமைக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய கிரக நிலைகள். உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு கூறப்போவது என்ன தெரியுமா? குரு பகவான் சுப பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு சுப பலனை கொடுக்காத உங்களுடைய குரு பகவான் இனிமேல் உங்களுக்கு சுக பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முக்கியமா உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் எதுவும் நடந்ததே இல்லை என்றால் குரு பகவான் இனிமே உங்களுடைய வீட்டில் ஏற்படுத்துவார். சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். குரு உங்களுக்கு புது வேலை, வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு, புதிய வருமானங்கள், புதிய உறவுகள், இத்தனை நன்மைகளை தரப்போகின்ற ஒரு இடத்தில் குரு பகவான் உங்களுக்காக அமர்ந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் குரு பகவான் ஒரு முடிவை கொண்டு வருவார். குரு பகவான் உங்களுக்கு முதலிலே நல்ல ஒரு இடத்தில் அமைந்திருந்தார் என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வராமல் இருந்திருக்கும். குரு பகவானால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முடிவானது கிடைத்து விட்டது. அடுத்ததாக சூரிய பகவான் மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அமர்ந்து இருக்கிறார். அதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள், உங்களுடைய பெயரை உயர்த்துவார்கள். நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட்ஒர்க், இது அனைத்தும் இந்த ஒரு நாளில் அனைவருக்கும் தெரியும். இதனால் உங்களை இந்த ஒரு நேரத்தில் பாராட்டி உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவான் குடும்பத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் இனி 70% உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் திடீரென்று ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நீங்க எடுத்த வேலைகள் ஒன்றே ஒன்று ஒரே வாரத்தில் ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் கொடுக்காத பலன்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடிக்கும். கண்ணில் ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த கன்னி ராசிகளின் கண்கள்ல ஒரு சோர்வு, ஒரு துயரம், ஒரு மனக்கவலை இத்தனை நாட்களாக இருந்திருக்கும். கிரகநிலை மாறுவதனால் உங்களுடைய கண்கள் புத்துணர்வோடு பார்க்கும். உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசமானது தோன்றும். உங்களுடைய மனதில் ஒரு தைரியம் உருவாகும். உங்களுடைய உடலில் ஒரு சக்தியானது கிடைக்கும். முழு உடலிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். எனவே உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு தரப்போகின்ற ஆசீர்வாதங்கள். கன்னி ராசியின் அதிபதி புதன். புதன் இயற்கையிலேயே ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். புதன் பகவான் உங்களுக்கு கூர்மையான சிந்தனை, பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு, பணத்தில் ஒரு உயர்வு, வேலைகளில் புதிய வாய்ப்பு, அறிவு, திறமை, பேச்சு திறனில் கூர்மை, இவையெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதிய மாற்றங்கள், வீடு வாங்கக்கூடிய யோசனையானது தொடங்கும். நல்ல வேலையானது கிடைக்கும். எதிர்பார்த்த பணமானது உங்களை தேடி வரும். உங்களுடைய பயணங்கள் நன்மைகளை உருவாக்கும். தம்பதியர்களுக்கு பாசமானது அதிகரிக்கும். வியாபாரத்துல 2-3 மடங்கு உங்களுக்கு உயரும். உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம், மன அழுத்தமானது குறையும். இந்த ஒரு வாழ்க்கை மாற்றம் ஒரு சாதாரண மாற்றமாக இருக்காது. இருண்ட அறைக்குள் இருந்து திடீரென்று ஒளி வருவது போல உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மாறும். நீங்கள் இதுவரை அனுபவித்த சோகங்களை காட்டிலும் இனி பெறப்போகின்ற நன்மைகள் 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு பாதைக்கு எடுத்து செல்ல போகிறது. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.